வரலாற்றில் தனது கோட்டையாக இருந்த தொகுதியை மீட்க அதிமுக தீவிரம் காட்டும் ஆண்டிப்பட்டி தொகுதி நிலவரம் மற்றும் அங்கிருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்பை விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதி தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி, கண்டமனூர், கடமலைக்குண்டு, கூடலூர், லோயர் கேம்ப், வருசநாடு பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற தொகுதியில் விவசாயம் சார்ந்த தொழில்கள் மற்றும் நெசவும் மக்களுடைய பிரதான தொழிலாக இருக்கு. ஆண்டிப்பட்டி தொகுதியில் 1,24,591 ஆண் வாக்காளர்கள், 1,29,928 பெண் வாக்காளர்கள், 30 மூன்றாம் பாலின வாக்காளர்கள், இப்படி மொத்தமா 2,54,549 வாக்காளர்கள் இருப்பதா தேர்தல் ஆணைய இறுதி வாக்காளர் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில இதுவரைக்கும் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள்ல அதிகபட்சமா அதிமுக 9 முறை வெற்றி பெற்றிருக்கு. திமுக 3 முறையும், ராஜாஜியுடைய சுதந்திரா கட்சி 2 முறையும், காங்கிரஸ் 1 முறையும் தொகுதியில வெற்றியை வசமாக்கியிருக்கு. தொகுதி வரலாற்றுல அதிமுகவுடைய கோட்டையாகவே இருந்துச்சு. எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு 2 முதலமைச்சர்கள் போட்டியிட்ட விஐபி தொகுதி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்ற ஒரு தொகுதி. 1984 தேர்தலில் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டியில் போட்டியிட்டு 3வது முறையா முதலமைச்சர் ஆனாரு. 2002 இடைத்தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இங்க போட்டியிட்டு ஜெயிச்சாங்க. 2006 தேர்தலையும் இங்கேயே களமிறங்கி போட்டியிட்டு ஜெயிச்சாங்க ஜெயலலிதா. ஆனா அந்த தேர்தலில் திமுக கூட்டணி ஜெயிச்சதால எதிர்க்கட்சி தலைவர் ஆனாங்க. 2011 தேர்தலில் ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு மாறிட்டாங்க. அதுக்கப்புறமும் 2011, 2016 தேர்தல்களில் தொகுதியில அதிமுகவே ஜெயிச்சது. ஆனா தொகுதியில அதிமுக எம்எல்ஏவா இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து 2019 இடைத்தேர்தலில் தொகுதியை திமுக வசமாக்கிச்சு. அதிமுக கோட்டையா இருந்த ஆண்டிப்பட்டியில திமுக சார்பில் களமிறங்கின மகாராஜன் ஜெயிச்சாரு. மறுபுறம் அதிமுக சார்பில் போட்டியிட்ட மகாராஜனுடைய தம்பி லோகிராஜன் தோல்வியை தழுவினாரு. 2021 தேர்தலையும் அண்ணன் தம்பியே மோத அப்போதும் தொகுதியை திமுக வேட்பாளர் மகாராஜன் ஜெயிச்சாரு. 2021 தேர்தலில் 93,541 வாக்குகளை வாங்கின மகாராஜன் வெற்றியை தட்டி சென்றாரு. 85,003 வாக்குகளை வாங்கின லோகிராஜன் 8,538 வாக்குகள் வித்தியாசத்துல தோத்தாரு. தொகுதியில அதிமுக வெற்றிக்கு டிடிவி தினகரனின் அமமுக வேட்டு வச்சிருந்துச்சு. அதாவது 11,896 வாக்குகளை அமமுக பிரிச்சிருந்துச்சு. இது திமுக வெற்றி வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு. இப்ப அதிமுக கோட்டையை மீட்க அதிமுக களத்துல தீவிரம் காட்டுது. கடந்த முறை தொகுதியில தனித்து நின்ன அமமுக இப்ப அதிமுக கூட்டணியில இடம் பிடிச்சிருக்கு. அதனால தொகுதியில இரு கட்சிகள் இடையிலான போட்டி எப்படி இருக்க போகுது, மீண்டும் அண்ணன் தம்பியே கோதால இறங்க போறாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நகருது ஆண்டிப்பட்டி தேர்தல் களம். இப்ப தேர்தல் நெருங்குற வேளையில ஆண்டிப்பட்டி தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும்னு கேட்போம். வனத்துறை அங்கங்க காப்பு காடுன்னு மாத்திக்கிட்டு இடையில இருக்கிறவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க, புதுசா வீடு கட்ட விட மாட்டேங்கிறாங்க. அங்க இருக்க மக்களுக்கு வனத்துறை பிரச்சனை நிறைய இருக்கு. அதை பட்டா வழங்கணும். பாதி பட்டா வழங்கியிருக்காங்க, பாதி கொடுக்கல. அந்த மாதிரி பட்டா கொடுக்கணும். நாங்க மட்டும் இல்லை, இங்க கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேலான தென்னை விவசாயிகள் இருக்காங்க. தென்னைக்கு நிரந்தரமான ஒரு விலையோ மதிப்பு பெற்ற பொருளோ இது வரைக்கும் எந்த அரசாங்கம் இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்து செஞ்சு கொடுத்ததில்லை. எங்களுக்கு தென்னை நம்பி பல குடும்பங்கள் வாழ்வாதாரமாக தென்னையவே நம்பியிருக்கோம். நிறைய தென்னை விவசாயிகள் நிறைய தென்னங்களை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான முறையான விலை எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. எங்க தொகுதியில எம்ஜிஆர் காலத்துல மூளை வைகாத்துல ஒரு டேம் கட்டி கொடுக்குறதாக சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி வசதி ஏற்படுத்தி கொடுத்துருந்தீங்க, ஒரு டேம் கட்டி கொடுத்தீங்கன்னா முழுக்க வைகாலத்தில் நம்பிக்கிற மக்கள் விவசாய தடங்கள் இல்லாம நடந்துட்டு இருக்கோம். இந்த பகுதி மலைவாழ் பகுதி மாதிரி தான் இருக்கு. பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியா 50 வருஷமா வசிக்கிறாங்க. ஆனா பட்டாவுக்கு ஃபாரஸ்ட் விட மாட்டாங்க. ரோடு 50 வருஷமா போட்டுட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு, நீங்க ரோடு போடக்கூடாது, நரித்துறையோட நிப்பாட்டுறாங்க. அரசு பள்ளியில ஆங்கில வழி கல்வி கொண்டு வந்தா நல்லா இருக்கும். கஷ்டப்படுற பிள்ளையே நிறைய பேர் இருக்காங்க. ஆங்கில வழி கல்வி படிக்கணும்னு சொல்லி நிறைய பிள்ளைய ஆசைப்படுறாங்க, பேரண்ட்டும் ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னா
யார் வேணால் வரட்டும், எம்எல்ஏ நிற்கட்டும், சிஎம் ஆகட்டும், என்ன வேணால் செய்யட்டும். என்னோட தாழ்மையான கருத்து என்னென்னா, பிள்ளைய படிப்பு முக்கியம், கல்வி முக்கியம். தேனி மாவட்டத்தையும் மதுரை மாவட்டம் இணைக்கக்கூடிய மல்லப்புரம் சாலையை குறுகலான பாதையை கரெக்டாக 60 வருஷமாக மக்கள் நடமாட்ட பாதை இருக்குது. அது குறுகலான பாதை இருக்கிறதுனால மக்கள் வந்து போகிறதுக்கு பைக்கிலையும் டூவிலையும் வந்து போகிறாங்க. அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி கொடுத்தா வர்றவங்க அரசு யார் வந்தாலும் அதை விரிவுபடுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு கோடியே 26 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.